வெல்கம் டு HandiMagic. வாயில போட்டு அப்படி கரஞ்சு போகிற மாதிரியான ஒரு சாக்லேட் மில்க் டாஃபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எந்த ட்ரேயில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயை நல்ல பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் ஒரு அடிகனமான நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்குவோம். அதில் 397 கிராம்ஸ் உள்ள ஒரு ஸ்வீட்டன் கண்டென்ஸ் மில்க் டின் அதை நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ அதே டின்ல ஒரு 1/4 டின்னுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, இவ்வளோ போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியும் நம்ம அந்த ஸ்வீட்டன் மில்க்லேயே சேர்த்துருவோம். இப்போ இந்த கலவை கூட ஒரு 400 கிராம் சர்க்கரை அளந்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தான் நான் அடுப்புக்கிட்ட வந்திருக்கேன். அடுப்பை மீடியம் லோவில் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல திக்காக கனமாக ஒரு உடன் ஸ்பூன் அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா கலந்து விடுவோம். இந்த டாஃபி நம்ம ஆரம்பத்துலேருந்து இறக்கும் வரைக்கும் நான்ஸ்டாப் கண்டினியூஸ் ஸ்டரிங், கைவிடாமல் நம்ம கிளறிட்டு தான் இருக்கணும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வாரம் போடுற புது வீடியோஸை நீங்கள் தவற விடாமல் பார்க்க முடியும். இந்த மில்க் டாஃபியை நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆரம்பத்திலேருந்து இறக்கும் வரைக்கும் காட்டியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சுவையான ஒரு டாஃபியை நீங்கள் மாஸ்டர் பண்ண முடியும். ஓகேயா? இப்போ ஸ்டேஜ் 1, அடுப்பு மீடியம் லோவில் இருக்குது, கண்டினியூஸ் ஸ்டரிங். இந்த மில்க் டாஃபியில் எந்த ஃப்ளேவரிங்கும் கொடுத்துக்கலாம். வெறும் ஏலக்காய் தூள் மட்டுமே போட்டு செஞ்சால் கூட அற்புதமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் கேஷ்யூ நட்ஸும் ஏலக்காய் தூள் இல்லைனா வெனிலா வேறு நட்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டு இதை மேட்ச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கொடுக்க போகிறது சாக்லேட்டும் வேர்க்கடலையும் சேர்ந்த ஒரு ஃப்ளேவரிங் கொடுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். நம்ம குக்கிங் சாக்லேட் எடுத்துக்கோங்க, அதை கொஞ்சம் பட்டர் சேர்த்து மெல்ட் பண்ணிவிட்டு வறுத்த வேர்க்கடலையை கொஞ்சம் கரகரப்பாக பொடிச்சு அதில் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு இதே ஃப்ளேவரிங் வேணும் அப்படின்னா இதுக்கான ப்ரொப்போர்ஷன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் இதே மாதிரியும் செய்யலாம். இல்லை எதுவுமே வேணாம், ப்ளெயினாக பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் ஏலக்காய் தூள் மட்டும் போட்டு பண்ணுங்கள், அதுவுமே உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டேஜ் 2, இவ்வளோ நேரம் அடுப்பு மீடியம் லோவில் இருந்தது, இப்போ லோவிலேருந்து மீடியம்க்கு கொண்டு வந்துடுங்க. கொதி வரும் வரைக்கும் அடுப்பு மீடியமில் இருக்கணும். மறுபடியும் கண்டினியூஸ் ஸ்டரிங். இப்போ பாருங்கள், நல்ல கொதி வந்துருச்சு. ஸ்டேஜ் 3, இப்போ மறுபடியும் அடுப்பை நம்ம மீடியம் லோக்கு மாற்றிடலாம். மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இது ஸ்ரீலங்காவில் ரொம்ப பிரபலமான ஒரு மில்க் டாஃபி. நிறைய ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நம்ம குரூப்பில், உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. இதோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிஷா கொடுத்த பேசிக் மில்க் டாஃபி ரெசிபி, இது உங்கள் ஸ்டைலில் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஆயிஷா, உங்கள் ரெசிபி உங்கள் பெர்மிஷனோட, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் என்னோட சேஞ்சஸும் சேர்த்துருக்கேன். நீங்களும் உங்களோட கருத்தை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஆயிஷா. நல்லா கலந்துக்கிட்டே இருப்போம் அடுத்த ஸ்டேஜ் வரும் வரைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷமாக நான் கிளறிட்டு இருக்கேன். சின்ன சின்ன பபிள்ஸ் வெடிக்குது. இப்போ ஸ்டேஜ் 4, இந்த நேரத்தில் நம்ம எசன்ஸ் ஆட் பண்ணலாம். நான் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டே இருப்போம். மீடியம் லோவில் தான் அடுப்பு இருக்குது, கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இன்னொரு 10 நிமிஷத்துக்கிட்ட நான் கிளறிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பபிள்ஸ் வெடிக்குது. இது ஸ்டேஜ் 5. இந்த நேரத்தில் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருங்க. நீங்கள் ஏதாவது நட்ஸ் ஆட் பண்ண போகிறதா இருந்தாலோ வேறு ஏதாவது சாக்லேட் ஃப்ளேவரிங், கோகோ பவுடர் எதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா குறைச்சிருங்க. நான் சொன்ன சாக்லேட் வேர்க்கடலை மிக்சரை இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்ல ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துருங்க. நான் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுருக்கேன். அடுப்பு அதிகமாக இருந்ததுன்னா இந்த கை எடுத்துட்டு நம்ம செய்கிற இந்த வேலை செய்கிற இடையில அடி பிடிக்கிறதுக்கு பார்க்கும், அதுக்காக தான் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுருக்கோம். இது ஸ்டேஜ் 5. நம்ம கிளறதை விட்டுட்டு இந்த பொருட்கள் சேர்க்கிற இந்த நேரத்தில் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருக்கோம். ஆஃப் கூட பண்ணிவிட்டு திருப்பி கூட ஆன் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம பேன் ஹெவியான பேன் தான், அது சூடு வச்சு தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் மீடியம் லோவில் ஆன் பண்ணிக்கோங்க.
குறைச்சி வச்சுருந்த அடுப்பை நான் மறுபடியும் மீடியம் லோக்கு கொண்டு வந்து கிளறிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்ல அந்த சாக்லேட்டும் வேர்க்கடலை மிக்சர் நல்லாவே கரைஞ்சிருச்சு. நல்ல ஒரு வாசனையும் வருது. அந்த சாக்லேட்டோட வாசனை நல்ல மணமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு தம்ஸ் அப் மறக்காமல் கொடுங்க. இப்போ பாருங்கள், நுரைச்சி வருது. ஸ்டேஜ் 6. இந்த நேரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாஃப்டாக வெண்ணெய், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும், அந்த வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா சீக்கிரமாக குயிக்காக கலந்து விடுவோம். டைரெக்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து போட்டிங்கன்னா நிறைய நேரம் ஆகும், நம்மளுடைய கன்சிஸ்டன்சி மாறிடும். ஸோ சாஃப்டான வெண்ணெயை எடுங்க, நல்லா குயிக்காக கலந்து விட்டுடலாம். வெண்ணெய் போட்டதுக்கப்புறம் அப்படி ஒரு டாஃபி மனம் வீட்டில் அவ்வளோ நல்லாயிருக்கு. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நம்ம டாஃபி ரெடி ஆகிடும். இது வந்து நல்ல பர்த்டே பார்ட்டிஸுக்கெலாம் பசங்களுக்கு குட்டி குட்டியாக கிஃப்ட் ரேப் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வாரம் பர்த்டே கொண்டாடுற எல்லா குட்டீஸுக்கும் டெடிகேட் பண்ணிடலாமா? ஹாப்பி பர்த்டே குட்டீஸ். இப்போ நம்ம நெருங்கிட்டோம் டைமு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்கள், இப்படி இருக்குது இல்லையா? இப்போ நமக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்து வெட்டி வரும். அது இந்த ஃப்ளோயிங் வந்து கண்டினியூஸாக இருக்காது, துண்டு துண்டாக விடும். அதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் இந்த டைமுக்கு. உங்களோட ட்ரே, அப்புறம் கத்தி, வெண்ணெய் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அந்த வெட்டி வர அந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் பார்த்த உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அது கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் விட்டிங்கனாலும் கன்சிஸ்டன்சி மாறி கொஞ்சம் ஃபேர்ம் கன்சிஸ்டன்சிக்கு அது மாறிடும். ஓகேங்களா? ரொம்ப குயிக்காக இதில் நீங்கள் ஆக்ட் பண்ணணும், அந்த பதத்தை விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், வெட்டி வருதா? இப்போ பாருங்கள், பிரேக் ஆகுது, கண்டினியூஸ் ஃப்ளோயிங் இல்லை. ஓகே, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் போடும்போது கொஞ்சம் அன்ஈவனாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பேச்சுலால் எப்படி பட்டர் தடவிட்டு அதை ஈவன் பண்ணிக்கோங்க. எந்த கரெக்டாகவே அப்படியே ஃப்ளோ ஆயிடுச்சு. இப்போ சூடாக இருக்கும்போதே ஒரு பட்டர் நைஃப்பில் கொஞ்சம் வெண்ணெய் தடவிட்டு மார்க் மட்டும் பண்ணிக்கலாம். ரொம்ப இது பண்ண வேண்டாம். அப்படி நம்ம மார்க் பண்ணலைன்னா கொஞ்சம் நேரம் ஆக அதை இறுகிட்டு நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஜஸ்ட் இப்போ ஒரு சிம்பிள் மார்க் பண்ணிக்குவோம். இதில் ஏதாவது அலங்காரத்துக்காக நீங்கள் நட்ஸ் வைக்கிறீங்க மேலே அப்படின்னாலும் சூடாக இருக்கும்போதே வச்சுருங்க, மேலே பதிச்சிருங்க. ஆறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் உள்ளே பதிக்க முடியாது. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நானும் சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் வேர்க்கடலை மேலே பதிச்சிட்டேன். இப்போ நம்ம போட்ட மார்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்திக்கலாம். ஒரு நைஃப்பில் கொஞ்சம் வெண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நமக்கு உள்ளே வந்து க்ளீனாக நீட்டாக வரும் நம்மளுடைய கட் வந்து. பாருங்கள், அந்த நைஃப் உள்ளே போகிற அந்த இதே வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அந்த டெக்ஸ்சர் நம்ம பர்ஃபெக்டாக எடுத்திருக்கோம். இப்போ இதே மாதிரி எல்லா சைட்ஸையும் நல்லா கொஞ்சம் ஆழப்படுத்திடுவோம். இப்போ நல்லா ஆழப்படுத்தியாச்சு. ஒரு 1 ஹவருக்கு இதை அப்படியே கவுண்டர் டாப்பில் விட்டுருங்க, நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை பீசஸ் போடுவோம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்திக்கலாம். இன்னொரு வாட்டி ஒரு டீப் கட் கொடுப்போம். பாருங்கள், எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வாசனையோட, நல்ல மணமாக, நம்ம எதிர்பார்த்த அதே கன்சிஸ்டன்சி, வாயில் போட்டால் கரையிற கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு மில்க் டாஃபி. இது வந்து நான் சொன்ன ஸ்டேஜஸை நீங்கள் ப்ராப்பராக ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக இதில் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட முடியும். கொஞ்சம் ட்ரிக்கி தான், பட் பாசிபிள், கஷ்டம் கிடையாது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸை நீங்கள் தவற விடாமல் பார்க்க முடியும். மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.